வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம HTML சீரிஸ் உடைய சீசன் 1 எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அனிமேட்டட் ரியலிஸ்டிக்கான டாப் நேவிகேஷன் பார் அண்ட் சைட் நேவிகேஷன் பார் வந்து எப்படி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து கோட் வித் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு நோஷன் லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் வந்து டாப் நேவிகேஷன் பார்க்கும் அண்ட் சைட் நேவிகேஷன் பார்க்குரிய ப்ராம்ப்ட் அலாங் வித் கோட் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் ChatGPT போட்டு உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் சொல்லி அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த கோட் எடுத்து நீங்கள் விஸ்கோல்ல போட்டு உங்கள் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நானே அது கீழே போட்டு கொடுத்துருப்பேன். அதை எடுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை தூக்கி நீங்கள் வந்து இந்த ChatGPT போடும்போது இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கம்ப்ளீட் கோட்ஸ் ஆஃப் HTML CSS JS வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா VS கோட் வந்துட்டு அங்கே ஒரு ஃபோல்டர் வந்து ப்ரோன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து டாப் அண்டர்ஸ்கோர் nav அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் .html. ஸோ கிரியேட் பண்ணி அண்ட் தென் அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ரன் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ரன் ஸ்டார்ட் பி கிக்கிங். அதில் க்ரோம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ குரோமில் இது வந்து ரன் ஆகுது பாருங்க. டெக்கஸாக போட்டு ஹோம். ஸோ நம்ம வந்து அது வந்து நம்ம கர்சர் மேலே வைக்கும் போதே அது எந்த அளவுக்கு ஹோவர் ஆகுது அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்க. இது வந்து சர்வீஸ் கீழே வெப் டிசைன், ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் SEO இந்த மாதிரி இருக்கு. அண்ட் நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது கூட அதில் என்னுடைய அக்கௌண்ட் செட்டிங்ஸ் லாக் அவுட் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா அது ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். எப்படி? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கீழே வரும் அண்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மெனுஸ் வரும் அண்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாக் அவுட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் நேவிகேஷன் பார்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் நான் பார்க்க போகிறது வந்து சைட் நேவிகேஷன் பார்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து டாப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலு இல்லை வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணும்போது டாப். சைடில் ஃபுல்லாமே வந்து ரொம்ப வந்து ப்ரொஃபஷனலாக அந்த வந்து கூகுள் ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஃபுல்லாமே சைடில் தான் இருக்கும். VS கோடில் வந்து சைடில் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணும்போது எல்லாமே சைடில் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இங்கே வந்து சென்டர் அண்ட் டாப்பில் வந்து க்ளீனான ஒர்க் ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த நியூ ஃபைலுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைடு அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்து .html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்டாக நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை நீங்கள் ChatGPT போட்டு அதையும் நீங்கள் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அண்ட் VS கோடில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே இதை நீங்கள் அப்படியே போட்டு எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் தான் ChatGPT போட்டு உங்களுக்கு ஏற்ற கஸ்டமைசேஷனில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் அண்ட் க்ரோ. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சைட் நேவிகேஷன் பார் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், கிளாஸ் லுக்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அகைன் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய சைட் நேவிகேஷன் பார் ஓப்பன் ஆகும் அண்ட் கூப்பன்ஸ், டீம்ஸ் எக்ஸெட்ரா சும்மா அப்படியே கீழே அந்த ஹோவர்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே வந்து அனிமேட்டட் சைட் பார் ஸ்டிக்கர்ஸாக இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இது வந்து அப்படியே பார்க்கும்போது வந்து உங்களுக்கு லுக் லைக் வந்து ஜிமெயில் அந்த அந்த ஒரு கேட்டகரி மாதிரிலாம் இருக்கும். பட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்க நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.